2024 ரிலீஸான எக்ஸுமா பேய்களை ஓடு ஓடுன்னு ஓட விடுறாங்க நம்ம ஹீரோயினியும் அவளோட பார்ட்னரும். இறந்தவர்களை வாஸ்து பார்த்து புதைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும் அவரோட பார்ட்னரும். ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரோட டீமும் ஒன்று சேர்ந்து மண்ணுக்குள்ள நிம்மதியா தூங்கிட்டு இருந்த ஒருத்தனை எழுப்பி விட்டுட்டாங்க. அவன் எல்லாரையும் வேட்டையாட பார்க்குறான். இன்னொரு பக்கம் அவன் இருந்த இடத்துலயே இன்னொருத்தன் இருந்திருக்கான், அவனையும் எழுப்பி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கள் அந்த பேயை அடக்கி ஒடுக்கி மண்ணுக்குள்ள புதைத்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லேகு அடிக்கிற மாதிரி தெரியும், ஆனா தெரியாது. அங்கங்க வச்ச ட்விஸ்ட் வேற மாதிரி வேற மாதிரி. படம் என்னமோ பொறுமை, பார்த்த பிறகு பெருமை. தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.9, நம்ம ரேட்டிங் 6.5. எக்ஸுமா பேய்களை வேட்டையாடும் வேட்டைக்காரர்கள். 1994 ஒயிட் ஃபாங் டு மித் ஆஃப் த ஒயிட் வோல்ஃப். பா எவ்வளோ பெரிய பேர். ஒரு அழகான காட்டுக்குள்ள ஓனாய நாய்க்குட்டிக்கு மாதிரி வளர்க்குறாரு நம்ம ஹீரோ என்று இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணி வீட்டை காலி பண்ணிக்கிட்டு ஆற்றுல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால போட்டு உடஞ்சி போய் ரெண்டு பேரும் தனித்தனியாக போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஓனாயி அதோட இனத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காட்டுவாசி மக்களிடம் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. எங்களை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு காட்டுவாசிகள் இவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஒரு பக்கம் காட்டுவாசி பொண்ணை லவ் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு சர்ச்சு ஃபாதர் இந்த காட்டுவாசிகளை இங்கிருந்த துரத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுவாசி பொண்ணை கல்யாணம் பண்ணவும் இந்த மக்களை காப்பாற்றவும் களத்துல இறங்கி என்ன பண்ண போறாருன்னு படத்தை முடிக்கிறாங்க. படம் லேக் அடிக்கும், ஆனா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி ஓகே ஓகே. IMDb ரேட்டிங் 5.4, நம்ம ரேட்டிங் 5.2. ஒயிட் ஃபாங் டு மித் ஆஃப் த ஒயிட் வோல்ஃப் தலைவன். 1987 தி விச்சஸ் ஆஃப் வெஸ்ட் வீக். ஒரு ஊருக்குள்ள இருக்கிற 3 மொரட்டு ஆண்டிங்க கல்யாணமாகி குழந்தை குட்டி இருந்தோம் சிங்கிளா இருக்காங்க. எப்போ மிங்கிளாக போறோன்னு வெறியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் ஹீரோயினி ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றா. பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவா. ரெண்டாவது ஹீரோயினி ஒரு ஸ்கூல்ல பையனோ டீச்சரா வேலை செய்யறா. இந்த ஸ்கூலோட பல்லு போன பிரின்சிபலுக்கு இவ மேல ஒரு கண்ணு. பசங்க முன்னாடி இவளோட பேக் அயன் மாதிரி பியானோ மாதிரி வாசிக்கிறான். இவளால அசைக்கவும் முடியல, இசைக்கவும் முடியல. மூணாவது ஹீரோயினி அழகானவள் ஆனா ஆபத்தானவள். இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அழகான பையன் கிடைக்க மாட்டானான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆள் இந்த ஊருக்குள்ள வந்து ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு அரண்மனையை வாங்குறான். சிங்கிளான ஆளு, ஆனா வழுக்க விழுந்த அங்கிள். இவனை பத்தி தான் ஊருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. முதல் ஹீரோனி இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம இவனை மீட் பண்றான். அவன் இவளை அரண்மனைக்கே கூட்டுக்கிட்டு போய் உன்னை ராணி ஆகுறேன்னு சொல்லி இவளை உஷார் பண்ணிட்டான். ரெண்டாவது ஹீரோயினி வீட்டுக்கே போய் உங்க இசைக்கு நான் அடிமைன்னு சொல்லி அவளையும் சை பண்ணிட்டான். மூணாவது ஹீரோனி இவன் வலையில சிக்க வச்சிட்டான். ஒரு கட்டத்துல 3 ஆண்டிங்களும் அங்கிளோட வலையில மாட்டிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. இவன் அடிக்கடி பண்ற மேஜிக்கை பார்த்து என்ஜாயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல குடும்பமும் நடத்துறாங்க. இவங்க பண்ற லீல ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் அவங்க இவங்களை கழுவி ஊத்துறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு வேலை போகுது, மரியாதை போகுது. உடனே நம்ம 3 ஆண்டிங்களும் மரியாதையை காப்பாத்திக்க இனிமேலும் நாங்க இங்க வரமாட்டோம்னு அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டே ஓடிட்டாளுங்க. ஒரு பக்கம் இவளுக்கு கர்ப்பமா வர இருக்காங்க. அங்கிளுக்கு இவங்களை விட்டு இருக்க முடியல. உடனே அங்கிள் ஆண்டிங்களை அடைய இவன் என்ன மேஜிக் பண்ண போறான், பதிலுக்கு நம்ம ஆண்டிக்கு என்னென்ன மேஜிக் பண்ண போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.5, நம்ம ரேட்டிங் 6. தி விச்சஸ் ஆஃப் த எஸ்ட் வீக் மேஜிக்.